அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க. கிரகண ஆரம்ப காலம் பிற்பகல் 3:20 மணிக்கு ஆரம்பித்து கிரகண மத்தியமம் மாலை 5:04 மணி. அதே போல் கிரகண முடிவு இரவு 7:54 மணி. பூரம் பூராடம் பரணி மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷமாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அதே போல் வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடதிக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வும் இருக்குங்க. அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்பு ஏற்படும். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தின் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதனால் மக்கள் இன்புறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பூரண சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவோடு கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகங்கள் தோன்றும். சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணமும் சந்திரனுடன் கேதுவோடும் சூரியன் ராகுவோடு இணைந்திருந்த சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நாம் பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசு, அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியும். கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகண பூர நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு உள்ளது. அந்த வகையில் கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம் என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன்கள் பெறும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு தானியங்கள், மட்டை, தேங்காய் ஆகியன தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்து பல 1000 முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம் ஸ்திதியாகும். மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்தது. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டும்
இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரக தோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3/3/2026 தேதியான அன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அதோடு அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நீண்ட பயணங்கள் பலன் தருங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பூர்வீக சொத்துக்களை பங்கிடுவதில் இருந்த பிரச்சனை அகலுங்க. அதே போல் குடும்பத்தினர் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் சனி பகவானும் பயிற்சியாகிறார். அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. எனவே அஷ்டமத்து சனி பூரணமாக விலகுகிறது. இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையலாங்க. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கஷ்டங்கள் அகலுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற இருக்கீங்க. உயர் நிலையை அடையும் சந்தர்ப்பங்கள் கைகூட இருக்குதுங்க. அதே போல் சனியினுடைய பார்வை பலத்தால் இதுவரை இருந்த தொல்லைகளிலிருந்து விடுபட இருக்கீங்க. சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. அதே போல் வெற்றி என்ற 3 எழுத்து மந்திரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு விருப்ப ஓய்வில் வெளிவரும் எண்ணம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சந்தேக பணியாளர்கள் வெளிநாடு சென்று வந்து விட்டார்களே, நாம் எப்பொழுது செல்வது என்று சிந்தித்தவர்களுக்கு இப்போது நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வர இருக்கு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நேரமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் கடகராசி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் திக்குமுக்காட செய்யுங்க. கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதமையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைகிறதுங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தானம் கொடுங்க. அதே போல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.